வணக்கம். கந்த கடவுள் நமது சொந்த கடவுள். வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் என்னன்னா, அரசு வங்கி இந்தியன் பேங்க் 1.5 கோடி ரூபாயை சுருட்டியிருக்காங்க. பொதுமக்கள் பணம் 1.5 கோடியை சுருட்டியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, 5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இது யார் பண்ணியிருக்கான்னா, தீபாங்கிற ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பல நாள் திருட்டு ஒரு நாள் வரும்ல, இப்போ 5 நாள் முன்னாடி தான் பார்த்துருக்காங்க. 4-5 பேருடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. இல்லைடா டிடெக்ட் ஆகிருக்கேன்னு போய் கேட்டால் அங்கே ரெஸ்பான்ஸான பதில் இல்லை. எல்லா மக்களும் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லா மக்களும் யாருன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்க. இவங்கெல்லாம் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. எந்த பேங்கு தாங்க நம்புறது? இந்தியன் பேங்கே நம்ப முடியல, எந்த பேங்கு தான் நம்புறது? ஸோ அதில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. டிடெக்ட் ஆகி டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆனவுடனே எல்லா அக்கௌண்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க. ஜனங்கள்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த அதிகாரி பூரா எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோலாம் காட்டுறோம். நாங்கள் வந்து நகை மீட்லான்னு வந்தோம். அப்போ இந்த பிரான்ச்லேருந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து மானியம் ஓகே ஆயிருக்குது, அதனால் நீங்கள் நகை மீட்டு பேங்க்லேயே நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க, உங்களுக்கு மானியம் காசெல்லாம் போட்டு இந்த பாருங்க சார் டேட்டு கொடுத்துருக்காங்க, 5/8/25 வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, ஜேஎல் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து நகைலாம் மீட்டாச்சு, இந்த டேட்டில் மட்டும் வந்து நீங்கள் காசு நகை வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்று 1 மணிக்கு வந்து எங்கள் நகை வாங்கி சொல்லி மெசேஜ் அனுப்புனாங்க. எங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிருக்கு, 1 லேக் போயிருக்குது. 1 லேக் இல்லாமல் நான் வந்து 1,24,459 ரூபாய், இந்த 24,459 ரூபாய் வந்து நான் வந்து காசு பே பண்ணேன். 1 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த கார்டில் வந்து காசே வரல அப்படின்றாங்க. அப்போ என் அக்கௌண்ட்டில் இந்த காசு எங்கே போச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று 1 மணிக்கு நாங்கள் வந்தோம். இந்த ஸ்லிப்பை காமிச்சா இது வந்து ஃபேக்குன்றாங்க. அப்போ ஃபேக்குன்னா நான் வந்து அக்கௌண்ட்டில் தான் காசு வந்து பே பண்ணேன். எதுலன்னா அந்த பேங்க்கு முன்னாடி வந்து அதை டெபாசிட் பண்ணுவாங்கள்ல, அங்கே தான் போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் எண்ணி பார்த்துட்டு இந்த சீட்டு போட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, இந்த சீட்டு வந்து ஃபேக்கு, நீங்கள் வந்து காசே கட்டலைன்றாரு. அப்போ எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க அவங்க போங்க, நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், உங்ககிட்ட தானே வரேன், அது நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாதுன்னு இப்போ நான் என்ன பண்ணணும்? எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி உட்காந்து ஒரு சலனம் இல்லைங்க, ஒரு சலனம் இல்லை, ஒரு சத்தம் இல்லை. ஆனால் பணம் 1.5 கோடி ரூபா சுருட்டியிருக்கா. அவ என்ன சொல்லிட்டா, தீபா இந்த பணம் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு அவள் மாற்றிட்டா. கடைசியாக மக்கள் எல்லாம் முற்றுகையிட்ட உடனே என்ன பண்ணிட்டா, தூக்கு மாட்டிட்டு செத்துட்டா. அவளே மாட்டிக்கிட்டாலோ இல்லை யாரோ மாட்டி விட்டாங்களோ, ஒரு எப்போதும் இருக்குல்ல ஒரு கடிதம், இதேமாரி இந்த பணம்லாம் என் மாமா மகனுக்கு கொடுத்துட்டேன், என் மாமா மகன்கிட்ட வசூல் பண்ணிங்க. செத்தவ போயிட்டா, எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு, எங்கேருந்து எங்கே போச்சு, யாருக்கு போச்சு, எதுவுமே தெரியல. நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து செக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 3 இடத்துல கையெழுத்து வாங்கணும். பணம் கட்டணுன்னா டைரெக்டாக கட்டிக்கலாம், புரியுதா? செக்கு கொடுக்கணும் இல்லை ட்ராப் பண்ணணுன்னா நான் 3-4 இடம், டிடின்னா 5-6 இடத்துல கொடுக்கணும். அப்போது ஒவ்வொரு பேங்க்லேயும் இப்படி இருக்கும்போது அதிகாரிகளுடைய உடந்தை இல்லாமல் எதுவுமே நடக்காது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போயிடும். அதுக்கு உடந்தையாக அந்த தீபாங்கிற பொண்ணு இருந்துட்டா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமாக போயிடும். ஆனால் இத்தனை அதிகாரிகளும் அதில் உடந்தையாக தான் இருந்திருக்கான். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், என்னென்ன செக்கு அப்படிங்கிறது எப்போதும் ஒவ்வொரு பேங்க்லேயும் மேனேஜர் லேட்டாக தான் வெளியே போவான். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு தான் போகணும். அது ஒழுக்கமான பேங்க்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ராடு பேங்க் என்ன பண்ணியிருக்கான், இந்த அதிகாரிகள் பூரா ஃப்ராடு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் பணம் 1.5 கோடி, பாவையா ஏழை மக்கள், 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற மக்கள், அந்த மக்கள் பணத்தை எடுத்து சாப்பிடலாமா? நான் வந்து கொம்மாச்சேரியிலேருந்து வரேன். என் பையன் வேலைக்கு போய்க்கிற காசு எடுத்து வந்து மாசம் தீபாவளி தான் எடுத்து வந்து கட்டுவோம் சார். அதுதான் துட்டு வந்து இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் சார் மாசம் வந்து 10,000 கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன். சீட்டு எதுனா ஒரு 50,000 60,000 போட்டாலும் அப்படியே எடுத்துன்னு வந்து கட்டுவோம் சார். பையனுக்கு கல்யாணம் ஆகல, நம்ம கையில இருந்தா காசு செலவு பண்ணிடுமே, எனக்கு கூலி வேலை செய்யாது எடுத்து கல்யாணம் பண்ணலாம் தான் சார். தீபாவளியில போய் எழுதுவாங்க, அவங்க சீட்டு மாரி கொடுத்தாங்கன்னாக்கா அது எத்தனை நான் கொடுப்பேன், நான் பண்ணுவேன். அட்டாச் எல்லாம் ஆமா சார். அதான் சில பேர் ஏமாத்துறாங்க, இல்ல அந்த அக்கௌண்ட் வச்சு அவங்க எடுத்துட்டுன்னு சொல்றாங்க. அது செக் பண்றதுக்கு தான் என் மருமகளும் போய்க்கிறாங்க. ஒரு 5 பேர் இல்ல அப்படின்ட்டு அழுதுங்கிறாங்க சார். அதுக்கு தான் சார் நான் உடனே
இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அவளுக்கு சும்மா கொஞ்சம் போது கொடுத்துருப்பான். இவன் 1 கோடி அடித்தான்னா அவளுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருப்பான். ஆனால் அவள் உயிரது அவளே செத்துட்டாளா இல்லை இவனை தூக்கு மாட்டிட்டாளான்னு தெரியல. இப்போ தான் வந்து போலீஸ் விசாரணை நடந்துட்டுருக்கு. நம்ம கணக்கு என்னன்னா, இவனுங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பக்கம் வரும். அப்போ 10 அதிகாரி இருக்கானா அவன் பேரில் கணக்கில் இருக்கிற பணத்தை எடுத்து மக்களுக்கு தீர்த்திட வேண்டிதான். இனிமேல் இப்படியெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணாதான் பேங்கில் இருக்கிறவன் திருடாமல் இருப்பான், பேங்கு திருட்டு குறையும். ஏன்னா முதல்ல தனியார் வங்கியில் நிறைய பார்த்தோம், ஐசிஐசியில் பார்த்தோம், இன்னொரு வங்கியை பார்த்தோம், நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. திருடி இருக்கானுங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அரசு வங்கியிலே நடக்குதுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இவனுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா சிறைக்கு அனுப்பணும். அவன் பணம் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் 50 லட்சம் வருதா, 10 பேரா 5 கோடி வருதா, போடு வட்டியை போட்டு மக்களுக்கு செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணால் மட்டும்தான் இனி வங்கி திருட்டை தடுக்க முடியும். 1.5 கோடி ரூபாய் திருடி இருக்கானுங்க. 1 காசு 2 காசு இல்லை, அதுவும் அந்த 100 நாள் வேலை திட்டம். அதுவே 3 நாளைக்கு 1 நாள் வருதா, 2 நாளைக்கு 1 நாள் வருதான்னு தெரியாது சம்பளம்லாம். அந்த சம்பளத்தை திருடி இருக்கான்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த ஊழியர் வந்து ஒப்பந்த ஊழியர், அதான் முக்கியம், பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. கரெக்டாக காயை நல்லா நகர்த்திருக்கானு. ஒப்பந்த ஊழியரை வச்சு அமௌண்ட்டை அடிச்சுட்டு அவளுக்கு பணங்க அளவு சாப்பிட்டா அவளுக்கு சுண்டக்க அளவு கொடுத்து கணக்கு தீர்த்துட்டானோ. கணக்கையும் தீர்த்துட்டான், அவள் கணக்கையும் தீர்த்துட்டானோ. ஓகே நேயர்களே, எப்போதும் நம்பிக்கை, நாணயம், நேர்மை தான் ஜெயிக்கும். பொய் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துடும். பொய் வெளியே வந்தால் அப்புறம் அவனால் எந்திரிக்கவே முடியாது. இதுதான் இயற்கை. அன்னையிலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய நாங்களும் உதாரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். புரியுதா? அதை சொல்கிறேனே, பட்டினத்தாருக்கு அப்பயே 99 கோடி சொத்து ஒரே நாள் காதறிந்த ஊசியும் வாராத காணும்னா அப்படியே தூக்கி போட்டார். சேந்தனார் கணக்கு புள்ள வந்து என்ன பண்ணுறது கேட்குறாரு. 90 கோடி சொத்து அப்பயே தூக்கி தெருவில் ஏறிடான்ட்டார். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் நியாய தர்மமாக இருக்கலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் எதுவுமே காப்பாற்றாது. அதனால் கூடிய சீக்கிரம் பொதுமக்கள் பணத்தை மீட்டு கொடுக்கணும். போலீஸ் துறைக்கு தான் வந்து இதில் அதிக ஒத்துழைப்பு தேவைப்படுது. கண்டிப்பாக நம்ம தமிழக காவல்துறை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். பார்க்குற நியூஸ் எல்லாம் கலிகால நியூஸாக இருக்குது, வெறும் மோசடி நியூஸாக தான் இருக்குது நிறையா. ஓகே, நன்றி, வணக்கம். கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி, ராம் நகர், கோவை. பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல B1 போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழு நோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க. சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.